அரக்கர்கள் வந்து பிரம்மாவிடத்துல இருந்து ஆம், வேதங்களை பறிச்சுட்டு தான் வந்து படைக்கிற தொழிலை வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அவர்கள் வந்து குதிரை முகம் கொண்டதனால விஷ்ணுவும் குதிரை முக அவதாரம் எடுத்து போர் புரிஞ்சு அவரை வென்றார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த அரக்கர்களை அழிச்ச பிறகும் ஐகிரீவருக்கு உக்ரம் தணியாததுனால லக்ஷ்மி தேவியை மடியில அமர செஞ்சு அந்த உக்ரத்தை வந்து போக்கினாங்களாம். இந்த திருவுருவத்துக்கு தான் லட்சுமி ஹைகிரீவர் அப்படின்னும் பெயர் பெற்று கல்வி கருவாக இருந்தமையால கல்விக்கு சிறந்த தெய்வமாக ஹயக்ரீவர் போற்றப்படுறாரு. லக்ஷ்மி உடன் இருப்பதனால செல்வத்திற்கும் தெய்வமாக ஹயக்ரீவரை வந்து வணங்குறோம். சரஸ்வதி தேவி வந்து கல்வி ஞானத்தில் வந்து நமக்கு வந்து கொடுக்குற வரம் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறதுனால சரஸ்வதியை வந்து வழிபடுறோம். ஆனால் ஹயக்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுவும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமும் தராரு, செல்வமும் தராரு. லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கினோம் அப்படின்னாக்க இரண்டும் சம்பத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி